ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். இந்த மாதத்தில் உடைய தியான வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாக்கோபு 5:9 முதல் பகுதி. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். Don't grumble against one another, brothers and sisters, or you will be judged. போன செய்தியை நான் உங்களுக்கு எடுக்கும்போது இந்த வசனத்திலே முறையிடுதல் என்பது முறுமுறுப்பினாலே முறையிடுகிறதை குறிக்கிறது, கூப்பிடுதலை குறிக்கல. ஜெபம் பண்ணுகிறதை, கூக்குரல் இடுதலை குறிக்கல. அதற்கு பதிலாக அது முறுமுறுத்து அதன் நிமித்தமாக முறையிடுதலை குறிக்கிறது என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முறுமுறுப்பு உண்டாவதற்கு பொதுவான காரணங்கள் என்னவென்று சொல்லி சிலவற்றை சொன்னேன். முறுமுறுப்பு உண்டாகிற சூழ்நிலைகளை தேவ பிள்ளைகளாகி நாம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற இது குறித்தும் போன செய்தியிலே பார்த்தோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு பொறுமையினால் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், ஸ்ட்ரெங்தன் யுவர் ஹார்ட் வித் பேஷன்ஸ் என்ற தலைப்பின் கீழே சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதும்போது அதில் ஒரு பகுதியாக முறுமுறுப்புக்கு அதில் சிக்காமல் காணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கொடுக்கும்போது பொறுமையாக இருங்கள் என்கிற ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த செய்தி அமைய போகிறது. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக சில செய்திகள் பார்த்திங்கன்னா கொடுப்பதற்கு எளிதாக இருக்கும், ஆனால் கடைபிடிக்கிறதற்கு கடினமாக இருக்கும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கடைபிடித்தா நல்லா இருக்கும், ஆனால் கடைபிடிக்கிறதற்கு கடினம்னு ஏதாவது யோசித்தது உண்டா? ஏதாவது கர்த்தருடைய கற்பனைகள், வார்த்தைகள், அவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள் கேட்கிறதற்கு அல்லது அதை பிரசங்கம் பண்ணுகிறதற்கு எளிதாக இருக்கும், கடைபிடிக்கிறதற்கு கடினமாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பிரமாணத்தில், பழைய பிரமாணத்தில் அல்லது ஓல்டு டெஸ்டமெண்ட் கவனன்ட்டுக்குள்ளே நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் அதிலே காணப்படுகிற கற்பனைகளுக்கு அர்த்தம் வேறு. ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது அதற்குரிய ஆவிக்குரியதான அர்த்தத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கிறது வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற கற்பனை. அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் விளக்கம் அளிக்கும்போது இப்படி எழுதியிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள், உங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் இப்போ புதிய உடன்படிக்கைக்குள்ளே அப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசுவார். அப்பொழுது அவர் சொல்லுகிறதான ஒரு வசனம், ஒருவன் உன்னை 1 மைல் வருகிறதற்கு பலவந்தம் பண்ணினால் நீ அவனோடு கூட 2 மைல் போ. கொஞ்சம் தூரத்துக்கு உன்னை அவன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு பார்த்து உன்னை கம்பல் பண்ணும்போது நீ 2 மைல் போ அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுவார். இது கேட்கிறதற்கு எளிதாக இருக்கும், பிரசங்கம் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும். பார், ஆண்டவர் தாழ்மையை குறித்து, உன்னை நீ பார்த்தனா எப்படி ஒருத்தனுக்கு நீ மன்னிக்கணும் என்பதை குறித்து, இப்படிலாம் நிறைய விஷயங்களை அதில் கற்றுக் கொடுக்குறார். நாம் சில காரியத்தை புரிந்து கொள்வதற்காக கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா ஒருத்தர் அடித்தா டக்குன்னு ஒரு அறை கொடுக்கலாம், ஆனால் மறுகணத்தை காண்பி அப்படி சொல்கிறார். அதில் ஒருவன் உன்னுடைய ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தை கொடு. கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி நீ உணர்ந்தது இல்லையா? அதை போல் இன்றைய செய்தியும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்வது எளிதாக இருக்கலாம், ஆனால் அதை நம்முடைய லைஃப்பில் கடைபிடித்து பார்க்கும்பொழுது தான் அதனுடைய கடினம் தெரியும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் யாக்கோபு சொல்லுகிற தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை, முறுமுறுப்பிலே நீங்கள் சிக்காமல் இருக்க, முறுமுறுப்பு என்கிற பாவத்தை செய்யாமல் இருக்க பொறுமையாக இருங்கள் என்கிறதான காரியத்தை அவர் 7-8 வசனங்களிலே பேசுகிறார். சிறுமலா ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓய்வு நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வரும்படியாய், உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடும்படியாய், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. இந்த நேரத்திலும் கூட உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கவும், அதை கேட்கவும், அந்த விசேஷமாய் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் கர்த்தர் இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
முறுமுறுக்கிறதான காரியம் அது பாவம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது அதை எப்படி நாங்கள் ஆண்டவரே கையாள வேண்டும் என்ற காரியத்தை கற்றுக் கொடுக்கும்போது பொறுமையாய் இருங்கள் என்கிறதான ஒரு ஆலோசனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் அதை குறித்து இந்த நாளில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் அபியாசப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பொறுமையாக இருங்கள் 7-8 வசனங்கள். அதுக்கு பின்பு தான் இந்த தியான வசனமாகிய 9வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். அப்போ 7வது வசனம் 8வது வசனத்தில் என்ன சொல்றார்? சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் நீடிய பொறுமையா இருக்கணும்? பொறுமை என்பது எதற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் வருகிற வரைக்கும். ஏன்னா இப்போ கர்த்தருடைய வருகைக்கு நம்ம காத்திருக்கிறோம். எப்படியா இருந்தாலும் கர்த்தர் வரப்போறது உண்மை. அது பார்த்தீங்கன்னா என்றைக்கென்று நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு பொறுமை வேண்டும் என்று சொன்னால் எது வரைக்கும் அந்த பொறுமை வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் ரொம்ப சிம்பிளா கர்த்தர் வருமளவும் அப்படின்னு சொல்றார். அதற்கு உதாரணத்தை அவர் சொல்றார். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை? ஒரு விதைக்கிறவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை காணப்படுதுன்னா, முன்மாறியும் பின்மாறியும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல ரெகுலரா ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் படி அது பார்த்தீங்கன்னா காணப்படுது. அந்த தேசத்துல முன்மாறி பின்மாறி என்கிறதான அந்த மழைக்காலம் அப்படியாய் காணப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்தின்படி எவ்ரி சீசன் இப்படி காணப்படும் என்கிறதை பார்த்தீங்கன்னா விசுவாசித்து நம்பி அவன் என்ன பண்றான்? விதைக்கிறான். அப்ப நற்பலனை அடைய வேண்டும் என்று அவன் பார்த்தீங்கன்னா முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே அவன் காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து அதை ஒப்பிட்டு சொல்லி நீங்களும் நிச்சயமா கர்த்தருடைய வருகை எப்படி அந்த தேசத்துல முன்மாறி பின்மாறி வாக்குத்தத்தின்படி நடக்குதோ அதே போல கர்த்தருடைய வருகையும் நிச்சயமாக உண்டு. ஆகையால் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தர் வருகை சமீபமாய் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றார். ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெங்தன், எஸ்டாப்ளிஷ், ஸ்டாண்ட் ஃபர்ம், டேக் கரேஜ் என்கிறதான வார்த்தைகள் எல்லாம் அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் என்கிறதற்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 11வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையா இருக்கிறவங்க யாரு? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வார்த்தை சொல்லுகிறது. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லி அவர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம அறிந்திருக்கிறதான ஒரு சாட்சியை கொண்டு என்ன பண்றாரு அவர் வைத்து, சும்மா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமான இந்த ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுக்கல, அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பலன் காத்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது யோபை குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். அப்படியே முடிக்காம கர்த்தருடைய செயலின் முடிவு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருந்ததான யோபு அநேக பாடுகளை அவன் கடந்து சென்ற போதும் அதனுடைய முடிவு என்னவாய் இருந்தது என்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப பொறுமை பார்த்தீங்கன்னா அதனுடைய முடிவு எப்படி காணப்படணும்? யோபுனுடைய பொறுமைக்கு ஒரு பலன் கிடைச்சதா? அவன் பலன் கிடைக்கலன்னா அர்த்தம் கிடையாதுல்ல. அவ்வளவு நாள் அவன் கஷ்டப்பட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் காத்திருக்கிறான், அந்த பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறான். அப்போ அதற்குரிய ஒரு பலன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த பொறுமைக்கு அர்த்தம் இல்லை. அப்ப கிறிஸ்தவத்திலே அல்லது வேதத்திலே சொல்லப்படுகிறதான இந்த பொறுமை எதுல போய் முடிய வேண்டும்? விடுதலையில போய் முடிய வேண்டும், ஆசீர்வாதத்திலே போய் முடிய வேண்டும். ஏன்னா பொறுமைன்னா என்ன? எதை நம்பி நீங்க பொறுமையா இருக்கிறீங்க? பொறுமைக்கு அடிப்படையான காரியம் என்ன என்று நினைக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நம்புகிறீங்க. இப்ப கர்த்தருடைய வருகையை குறித்து அவர் பேசிவிட்டு இப்ப கர்த்தருடைய வருகையின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன பண்ணணும்? பொறுமையோட காத்திருக்கணும் அப்படி சொல்றாருல்ல. அப்ப பொறுமைக்கு அடிப்படையா என்ன இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் அது நம்புகிறபடினால் பொறுமையாக காணப்பட வேண்டும். அப்படிதான் யோபுவை குறித்து பேசுறாரு. அப்ப பொறுமையா இருந்தது வீண் போகல, அதனுடைய அந்த பலனை பார்த்தீங்கன்னா அவர் அனுபவித்தார் என்று சொல்லி, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பொறுமை எப்படி போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுல போய் அது என்ன பண்ணணும்? முடிய வேண்டும். என்னால் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னால் பொறுமையா இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விலகுவதோ பின்மாறி போகிறதோ அவரை தூஷிக்கிறதோ அப்படி காணப்படும் என்று சொன்னால்
நம்ம அந்த பொறுமையோடு கூட அவ்வளவு நாட்கள் காத்திருந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாம மாறிவிடும் இல்லையா? இப்போ பொறுமை என்பது வெற்றியிலே முடிய வேண்டும் இல்லையா? பொறுமை என்பது அந்த வெற்றியில போயிட்டு அது முடிய வேண்டும். விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது வீண் போகாது. ஹல்லேலூயா. பிரசங்கி 7:8 இப்படி வாசிக்கிறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று வாசிக்கிறோம். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அப்ப துவக்கம் சரியில்லையா? அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல துவக்கமா இருக்கலாம், ஆனா முடிவு இல்லை அப்படின்னு சொன்னா, முடிவு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்புக்குள்ள நம்ம வருகிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷப்படுகிறோம், ஆண்டவருக்காக இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறோம், விரும்புகிறோம். நல்ல ஒரு துவக்கம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம் நல்லா இருக்கு. ஆனா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முடிவு நல்லா இல்லைன்னா எதற்கு அந்த துவக்கம்? சிந்தித்து பாருங்க. அதன் அடிப்படையில் தான் இங்க வேதம் பேசுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஏனென்று சொன்னால், பெருமை உள்ளவனுடைய அந்த துவக்கம் நல்லா இருக்கும், ஆனா அது முடிகிறதான அந்த முடிவு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? அது ஜெயத்துல போய் முடிகிறதாக காணப்படும். தாவீது கோலியாத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க இல்லையா? இப்ப இது எப்படி, யார் இந்த யுத்தத்தை துவங்குறா? இந்த யுத்தத்தை துவங்குறது கோலியாத் இல்லையா? பாத்தீங்கன்னா அநேக காரியங்களை பேசுறான். நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், யார் எனக்கு முன்பாக நிற்க முடியும், உங்களிலே ஒருவனை தெரிந்து கொள்ளுங்க அப்படின்லாம் பாத்தீங்கன்னா பேசுகிறார். இதை துவக்கிறது பாத்தீங்கன்னா கோலியாத். பெருமையான பேச்சு அதில் காணப்படுகிறது. ஆனால் பாத்தீங்கன்னா அந்த யுத்தத்தினுடைய முடிவை பார்க்கும் பொழுது கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவனோடு கூட யுத்தம் செய்ததான தாவீது பாத்தீங்கன்னா அதுல வெற்றியை பெறுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ பாத்தீங்கன்னா இப்ப அந்த நாட்களில சவுலோ இஸ்ரவேல் ஜனங்களோ பொறுமையா இல்லையா? இம்பார்ட்டன் டெய்லி நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும். அவன் பாத்தீங்கன்னா அப்பப்போ என்ன பண்றான்? பேசிக்கொண்டே இருக்கிறான், சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற மனுஷனாய் காணப்படுகிறான். அப்போ பாத்தீங்கன்னா இந்த சவுல் அமைதியா காணப்படுறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அமைதியா காணப்படுறாங்க. அது பொறுமை தானே? அது பொறுமை இல்லையா? அது வேதத்துல சொல்லப்படுகிற பொறுமை அல்ல. தங்களுடைய இயலாமையினாலே காத்திருக்கிறார்கள். அங்க போனா அவன் பாத்தீங்கன்னா அடிச்சு கொண்டு போட்டுருவான்னு தெரியும். அதன் நிமித்தமாக அவர்கள் பயந்து காத்திருக்கிறார்கள். அந்த பொறுமையை குறித்து வேதம் என்ன பண்ணல? பேசல. ஆனால் பாத்தீங்கன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து அந்த சமயத்திற்கு காத்திருக்கிறதான அந்த மனுஷன், அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு உண்டாகும் பொழுது அவன் கர்த்தரை நம்பி காரியத்தை செய்து அது ஜெயமாக செய்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சச்சின் டெண்டுல்கரை தெரியும்? சச்சின் டெண்டுல்கரை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? போன ஜெனரேஷன் கிரிக்கெட்டர்னு கூட சொல்லலாம். ஆனாலும் கூட நிறைய பேருக்கு அவரை தெரியும். எத்தனை பேருக்கு வினோத் காம்ப்ளியை தெரியும்? வினோத் காம்ப்ளி கொஞ்சம் கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் தெரியுது. வினோத் காம்ப்ளி அப்படின்னு சொல்றவர், அவரும் ஒரு கிரிக்கெட்டர். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றாக வளர்ந்தவர்கள், ஒன்றாக கிரிக்கெட் விளையாடினாங்க. அவங்க ஸ்கூல் டேஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்க ரெக்கார்டெல்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஒரே கோச்சுக்கு கீழே அவர்கள் காணப்பட்டாங்க. சச்சின் 89 என்னமோ வந்தார். இப்போ வினோத் காம்ப்ளி 91 என்னமோ அவர் ஜாயின் பண்றாரு. இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது சச்சினுடைய திறமை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வினோத் காம்ப்ளியுடைய திறமை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்போ எல்லாரும் என்னதான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், கிரிக்கெட் வேர்ல்டில் வினோத் காம்ப்ளி மச் பெட்டர், ஒரு பெரிய எதிர்காலம் அவருக்கு காணப்படுது அப்படின்னு என்ன பண்ணாங்க, அவரை குறித்து பேசினாங்க. உண்மையிலேயே அவ்வளோ டேலண்டடான ஒரு மனுஷன், மிக அருமையான ஒரு துவக்கம் காணப்பட்டது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சில பிரச்சனையினால அவுட் சைடு அவருக்கு காணப்படுகிறான கெட்ட பழக்கங்கள், இதன் நிமித்தமாக அவருடைய அந்த கிரிக்கெட் லைஃப் என்பது ரொம்ப ஷார்ட் லைஃபாக பார்த்தீங்கன்னா காணப்படுச்சு. ஆனால் சச்சின் அதற்கு பின்பாக 25-26 வருடங்களாக ஒரு உலக புகழ்பெற்றதான ஒரு கிரிக்கெட்டராக அவர் காணப்பட்டார். அப்போ நல்ல துவக்கம் ரெண்டு பேருக்குமே. ஆனால் பார்த்தீங்கன்னா அதனுடைய முடிவை நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமான முடிவு, ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாய் காணப்பட்டது. அப்போ சிந்தித்து பாருங்க, துவக்கம் நல்லா இருக்கிறது, கிறிஸ்துவ வாழ்க்கை துவங்குகிறது, நல்ல காரியம். ஆனால் அதனுடைய முடிவு என்ன பண்ணணும்? அற்புதமாக காணப்படணும் இல்லையா? அதற்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். அப்போ சவுலுடைய துவக்கம் எப்படி காணப்பட்டது? தாவீதினுடைய துவக்கம் எப்படி காணப்பட்டது? ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அற்புதமான துவக்கம் தான். ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது சவுலுடைய முடிவு
ஆமா, ஒரு பொறுமையற்ற, தேவன் மேல நம்பிக்கை வைத்து ஓடுகிறதான அந்த ஓட்டம் அதுல இல்லை. ஆனால் தாவீது பாத்தீங்கன்னா அநேக பாடுகளை பட்ட போதும் கூட கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து பொறுமை உள்ளவனாக அவன் காணப்பட்டபடினாலே ஒரு நல்ல ஓட்டத்தை அவர் முடித்ததை நாம் பாத்தீங்கன்னா பார்க்கிறோம். உலக பிரகாரமான பொறுமை மற்றும் வேதத்திலே சொல்லப்படுகிறதான பொறுமை என்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நமக்கு இந்த உலகத்துல பொறுமைனா என்னன்னு தெரியும். நேற்றைய தினத்துல வேத உரையாடல் ரெக்கார்டிங் நாங்கள் பண்ணும்போது சகோதரன் ஒரு கேள்வியை என்னிடத்துல கேட்டார். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பவுலை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அவர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அவர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்றாரு. நாமளும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் கடைசி நாட்கள்லனா. நீங்கள் என்ன ஆலோசனையை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணார், என்னிடத்துல அவர் கேட்டார். இப்போ சில காரியங்களை நான் அவரோடு கூட பேசி கொண்டிருந்து விட்டு நான் அவரோடு கூட இதை நான் பகிர்ந்து கொண்டேன். இப்போ நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி வாசிக்கிறோம். அதாவது பேதுரு தன்னுடைய நிருபத்தை அவர் நிறைவு செய்யும் போது கடைசியாக சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்கிறதான ஆலோசனை அல்லது ஒரு கட்டளையோடு கூட தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறார். எப்படி? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு கூட ஒரு பாடலை பாடின முதல் பாடல், ஒரு நல்ல அருமையான ஒரு பாடல். என்ன? பரலோகம் சேர சேரும் வாழ்வா? என்னது? பரலோகம் சேர்ந்திடும் வாழ்க்கை வேண்டுமே. ஏற்கனவே கொடுத்துதான் இருக்காரு. இப்போ நீங்க இந்த வாழ்க்கை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பரலோகம் சேரும் வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ வாழ்க்கை தான் பரலோகம் சேரும் வாழ்க்கை. ஜீவ மார்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கைக்குள்ளதான் காணப்படுறீங்க. நீங்க எப்படி வாழறீங்க அந்த வாழ்க்கையில, அதுல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்கிறதான காரணம். அடுத்து, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. பவுலும் பேதுருவும் அதுதான் சொல்றாரு. என்னன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருங்கள் என்று சொல்றார். அடுத்து சொல்றோம், எப்போதும் உம்மோடு நடக்க வேண்டுமே அப்படின்ட்டு அழகா பாடினோம். அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் என்கிட்ட கேள்வி கேட்கிறார், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போறது? அதாவது பவுல் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு கடைசியில் முடிவில் இப்படி சாட்சி சொல்றாரு, நம்ம எப்படி போறது? இப்போ நான் அவரிடத்துல பகிர்ந்து கொண்டதான இந்த காரியம், கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம என்ன பண்றோம்? அனுதினமும் வளர்றோமா இல்லையா? நீங்க வளர்ந்துருக்கீங்களா? இந்த சபைக்கு நீங்க கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்துருக்கீங்களா? கொஞ்சம் டவுட் தானா? கர்த்தரை அறிகிற அறிவில் இயேசு கிறிஸ்து யார், அவருடைய உபதேசங்கள் என்ன, வேத வார்த்தையுடைய கருத்து என்ன என்ற காரியங்களில் நீங்கள் வளருகிறீர்கள் அல்லவா? அப்ப அதை தான் பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார். ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை அறிகிறதான அறிவு உங்களை எங்கே கொண்டு போகிறது? உங்களுக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் காணப்படுது? அந்த சபைக்கு நீங்கள் இவ்வளவு நாட்கள், இத்தனை வருஷங்கள், அல்லது அதெல்லாம் விடுங்க, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பாருங்க. போன வருஷத்துல எப்படி காணப்பட்டோம், இந்த வருஷத்துல எப்படி காணப்படுறோம்? அவரை குறித்த அவருடைய வார்த்தைகளை குறித்த அறிவு இந்த வருஷம் அதிகமாகி இருக்கிறது. அந்த அறிவு உங்களை எங்கே கொண்டு சொல்லுகிறது, அல்லது அந்த அறிவினாலே உங்களுக்கு என்ன பிரயோஜனம் உண்டாகி இருக்கிறது என்று என்னைக்காவது நம்ம சிந்தித்து இருக்கிறோமா? அந்த அறிவினாலே நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய லைஃப்ல கிறிஸ்தவர்களா இருக்கிறதுக்கு அதுல பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எதுக்கு நான் சொல்ல வருகிறேன், இந்த உலகத்திலே பொறுமை என்று பார்க்கப்படுவதற்கும் வேதத்திலே பொறுமை என்று சொல்லப்படுகிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நான் விளக்க போகிறேன். அதே போல இந்த உலகத்திலே அறிவு என்று சொல்லப்படுவதற்கும் வேதத்திலே அறிவு என்று சொல்லப்படுகிறதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரே வார்த்தை தான். இந்த உலகத்துல அறிவு அதிகமானா நம்ம என்ன பண்ணுவோம்? அறிவு என்ன கொடுக்கும்? பெருமையை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை கொடுக்கும். அறிவு ஆணவத்தை கொடுக்கும். அறிவு மற்றவர்களை துச்சமாக எண்ண தோன்றும். அறிவு பாத்தீங்க அப்படி சொன்னா ஐ டிசர்வ் அப்படி சொல்லுவோம். உங்க அறிவு அதிகமாக நான் இதற்கு தகுதியானவன், எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரிச்சல் உண்டாகுமா உண்டாகாதா? ஆனா வேதத்துல சொல்லப்படுகிறத அறிவை குறித்து ஒரு டாக்டரினை சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும்.
விக்கிரக ஆராதனை குறித்து, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து புசிக்கிற காரியத்துல உங்களுக்கு அறிவு உண்டே. என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தேவனை குறித்து, தேவன் பேசின காரியங்களை குறித்து, அவர் உங்களுக்கு கொடுத்த போதனைகளை குறித்து உங்களுக்கு அறிவு உண்டு. ஆனால் அதே நேரத்துல அந்த அறிவு உங்களுக்கு இருமாப்பை உண்டாக்குகிறதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறதற்கு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அறிவு இந்த உலக மனுஷனுக்கு, அல்லது வேதத்தை இந்த உலக மனுஷனை போல நீ ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றும் பொழுது உனக்கு அறிவு பெருகினதை போல உனக்கு காணப்படலாம். அது உனக்கு பெருமையை, மேட்டிமையை, இருமாப்பை தான் கொடுக்கும். ஆனால் அன்பு உனக்கு என்ன பண்ணும்? பக்தி விருத்தியை கொடுக்கும். அர்த்தம் என்னன்னா, நீங்க கர்த்தரை அறிகிற அறிவு நீங்கள் இன்னும் அவரை அதிகமாய் நேசிக்கிறதற்கு, அன்பு செலுத்துகிறதற்கு ஏதுமாய் காணப்படுமானால் நீங்கள் அவரை அறிந்து கொண்டு வளர்கிறீர்கள் என்பதில் அர்த்தம் காணப்படுது. அப்ப நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது அந்த அறிவு உங்களை என்ன பண்ணணும்? ஆணவப்படுத்தக்கூடாது. உங்களை தாழ்த்துவதற்கு, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக, சீர்பொருந்துவதற்கு ஏதுவாக. இப்ப இந்த அறிவு இன்னும் நம்ம கசப்புல வளர்றதுக்கு ஏதுவாய் காணப்பட்டுச்சுன்னா, நீங்க போன வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்துல அறிவுல வளர்ந்துருக்கீங்க, ஆனா போன வருஷத்தை பார்க்கல இந்த வருஷத்துல உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யவில்லை என்ற அர்த்தம். ஆனால் நீங்களோ அவரை அறிகிற அறிவுல வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய வசனங்களுக்கு அர்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியுது, நிறைய செய்திகள் எல்லாம் கேட்குறீங்க இல்லையா? அப்ப நான் அவர்கிட்ட சொன்னது அடுத்த ஸ்டெப்னா என்ன தெரியுமா? ஆண்டவரை அறிகிற அறிவை நீங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். இந்த அறிவு உங்களை தாழ்த்துவதற்கும், மனம் திரும்புவதற்கும், மற்றவர்களை நேசிப்பதற்கும், கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோட அன்பு செலுத்துவதற்கும் ஏதுவாய் இருக்குமானால், பேதுரு சொல்லுகிற வார்த்தையின் கருத்து அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? அந்த அறிவு உங்களை தாழ்த்துகிறதற்கு ஏதுவாக, கசப்பை எடுத்து போடுகிறதற்கு ஏதுவாக, மற்றவர்களை மன்னிக்கிறதற்கு ஏதுவாக அது காணப்படும் என்று சொன்னால், அதுக்கு பேர் தான் என்னது? வேதம் சொல்லுகிறதான அறிவு வளர்ச்சி என்று சொல்லியாக்க. ஆனா உலகம் என்ன பண்ணாது? அப்படி பார்க்காது இல்லையா? உலகத்துல அறிவு என்பதற்கு அர்த்தம் வேற. அதே போல இந்த உலகத்துல பொறுமை என்பதற்கு பொதுவான அர்த்தம் நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு இந்த உலகத்துல பொறுமைனா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பொறுமைனா என்ன மீனிங்? உலக பிரகாரமாக பொதுவாக உங்களுடைய மனதிலே பொறுமைனா என்ன தோன்றுகிறது? யார சொல்ல முடியுமா? சதமா சொல்லுங்க. காத்திருக்கிறதான காரியம். சரி, கஷ்டங்கள், கஷ்ட நேரங்கள், பாடுகள், தாமதமாகிறது ஒரு காரியம், காத்திருக்கிறதான காரியம், சோதனைகள் ஆகியவற்றை அமைதியாக தாங்கிக் கொள்ளும் திறன். அப்படிதானே யோசிக்கிறோம் நம்ம. அடுத்தது பாத்தீங்கன்னா சுய கட்டுப்பாடு உள்ளதான தன்மை, அவசரப்படாம ஒவ்வொரு காரியத்தையும் டீல் பண்ணுகிறதான காரியம், நிதானமாக செயல்படுகிறதான விதம். இதுதானே நம்ம பாத்தீங்கன்னா பொறுமை அப்படின்றதற்கு நாம அறிந்திருக்கிற அல்ல சொல்லுகிறதான, உலகம் சொல்லுகிறதான டெஃபனிஷன் பாத்தீங்கன்னா இப்படிதான். ஆனா வேதத்துல பொறுமை என்பதற்கு அர்த்தம் நம்பிக்கையோடு காத்திருத்தல் என்பதாகும். ரோமர் 8:25 நீங்க இப்படி வாசிக்கிறீங்க. ரோமர் 8:25, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்ப வேதத்துல பொறுமை அப்படின்றதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்பிக்கையோடு காத்திருத்தல், இயலாமையினாலே காத்திருத்தல் அல்ல. ஒன்றும் செய்ய முடியாது ஆனபடினாலே நான் அமைதியா இருக்கிறேன், நிதானமா இருக்கிறேன் என்கிறதான காரியம் அல்ல. நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறதான காரியத்திற்கு பேரு வேதத்தில் சொல்லப்படுகிற பொறுமை. இன்னொரு அர்த்தம் வேதத்தில் பொறுமை என்பதற்கு சந்தோஷத்தோடு காத்திருத்தல் என்பதாகும். காத்திருக்கிறது சந்தோஷமா பெயினா? இல்ல, பெயின் தான். இல்லை, ஏன்னா நினைக்கிறது உடனே கிடைக்க மாட்டேங்குது, உடனே அனுபவிக்க முடியல, அது பாத்தீங்கன்னா நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் வேதம் பொறுமை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, சந்தோஷத்தோடையே காத்திருத்தலாம். கொலேசியர் 1:11 சந்தோஷத்தோடைய கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப வேதத்தில் சொல்லப்படுகிற பொறுமை
நம்பிக்கையோடு காத்திருத்தல் மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது சந்தோஷத்தோடு கூட காத்திருக்கிறதான காரியத்தை குறித்து பேசுவோம். என்ன டிஃபரன்ஸு? உலகத்துல நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிதானமா கையாளுறோம்னா பொறுமை அப்படின்ட்டு, பொறுமை வெற்றியை தரும் அப்படின்ட்டு காத்திருக்கிறதான காரியம். கஷ்டம் சோதனைகள் மத்தியிலும் அமைதியா இருக்கிற காரியம், இதுதான் பார்த்தீங்கன்னா உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்திற்காக, கர்த்தருக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கிறோம்னா அது என்ன அர்த்தம்னா, நம்பிக்கையோடு கூடவும் சந்தோஷத்தோடு கூடவும் காத்திருக்கிறதை குறித்து வேதம் பேசுகிறது. காத்திருப்பது சுகமே. பார்த்துறீங்களா? காத்திருக்கிறது சுகமா? நீங்க எல்லாம் பெயின்னு சொன்னீங்க, காத்திருக்கிறது சுகமா? இப்படி ஒரு வேர்டு உண்டு இல்ல, காத்திருப்பதும் சுகமே. அர்த்தம் என்ன? அன்பிற்குரியதான ஒருவரை, கணவனோ மனைவியோ, அவர்களை காணும் அந்த நொடிக்காக, அந்த நேரத்திற்காக இயங்குகிறதான ஒரு இனிய ஒரு உணர்வு தான் பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறதும் சுகமே. ஏன் அப்படின்னா தற்காலிக பிரிவு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது தற்காலிகமான பிரிவு, அது வலியை ஏற்படுத்தினாலும் கூட மீண்டும் சேருவோம் பார்ப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை தருகிறதான உணர்வு தானே காத்திருக்கிறதும் சுகமே. அப்போ ஆண்டவரை நம்ம இன்னைக்கு முகமுகமா இன்னைக்கு நம்ம பார்க்க முடியலன்னா கூட அவர் பார்த்தீங்கன்னா வாக்கு பண்ணியிருக்காரு, நான் ஒரு நாள் இந்த பூமிக்கு உங்களை சந்திக்க, உங்களை ரட்சிக்க, அவிசுவாசிகளை அழிக்கவும் நான் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை குறித்து தான் யாக்கோபு சொல்றாரு, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, நீண்ட பொறுமையோடு கூட காத்திருங்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறனுடைய காரியம் என்ன? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தவர்களாக ஒரு பிரிவினை என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஆண்டவர் காணப்படுறாரு, ஆனால் ஆவியாய் தான் பார்த்தீங்கன்னா அவரை நம்ம உணர்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா முகமுகமாய் நம்முடைய கண்களிலே காணுகிறதான அந்த நாளுக்காக காத்திருக்கிறதா, ஆத்தும நாயகருக்காக, நம்முடைய நேசருக்காய் காத்திருக்கிறதான. அப்ப காத்திருக்கிறதுல கூட சுகம் இருக்கா? இருக்கு. நம்பிக்கை இருந்ததுன்னா, அவர் வாக்கு தத்துவத்துல நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த காத்திருக்கிற அந்த நாட்கள் கூட என்ன தரும்? நமக்கு சுகத்தை தரும். நம்பிக்கையோடு கூட காத்திருக்க உதவி செய்யும். அதனாலதான் சந்தோஷத்தோடு கூட கூடிய பொறுமை என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். காத்திருப்பது கண்களை பூத்து போக போடணும் அப்படி கேட்டிருக்கீங்களா? காத்திருக்கிறது கண்களை பூத்து போகணும்னா என்ன அர்த்தம்? கேள்விப்பட்டிருக்கீங்களோ? என்ன மீனிங்க? காத்திருப்பது கண்களை பூத்து போகும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரிதான் அன்புக்குரியவருடைய முகத்தை பாத்தீங்கன்னா தேடி நீண்ட நேரம் காத்திருப்பதால் கண்கள் பூத்து போகின்றன. அர்த்தம் என்னன்னா, கண்கள் சோர்வடைகின்றன என்று அர்த்தம். உன்னத பாட்டுல 5:8 இப்படி வாசிக்கிறோம், எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா, அதனுடைய மீனிங் ஐ எம் சிக் வித் லவ், ஐ எம் ஃபைண்ட் வித் லவ் என்று சொல்லி அர்த்தம். அப்படி ஆண்டவர் மேல வைக்கிறதான அந்த அன்பு அப்படி நமக்கு சோர்வை உண்டாக்குறதா? இன்னும் ஆண்டவரை பார்க்க முடியலையே, இன்னும் அவரோடு கூட இன்னும் பாத்தீங்கன்னா நான் விரும்புகிறபடியான ஒரு ஐக்கியத்தை பார்க்க முடியலையே என்கிறதான ஒரு உணர்வு. அப்ப காத்திருக்கிறது பாத்தீங்கன்னா கண்களை சோர்வடைய செய்யும் என்று சொன்னால், நம்ம நேசிக்கிறதான அவரை ஒரு நாள் காண்போம் என்கிறது காரியம். அப்ப எல்லாமே உலக காரியங்களை வைத்துதான் இதெல்லாம் நமக்கு புரியும்படியாக பேசப்படுகிறது. இப்ப வேதத்தின் அடிப்படையில பொறுமை என்றால் என்ன? டேஷ் டேஷ். என்ன வேதத்தின் அடிப்படையில பொறுமைனா? நம்பிக்கையோடு காத்திருத்தல், அதே நேரத்துல சந்தோஷத்தோடு கூட. இது கேட்கும் போதே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். எப்படி காத்திருக்கும் போது சந்தோஷத்தோட காத்து, நம்பிக்கை இருந்தது என்று சொன்னார். இது பாத்தீங்கன்னா தற்காலிகமானது இந்த காரியம், ஆனால் நிச்சயமா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும், ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் காத்திருக்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் உண்டாகும் இல்லையா? சரி, ஓகே. பொறுமை நம் தேவனுடைய குணாதிசயங்களில அது ஒன்றாய் காணப்படுகிறது. தேவனுடைய பொறுமையினுடைய விசேஷம் என்ன? இப்ப நம்ம பொறுமைன்னு பார்த்தோம், நம்மிடத்துல பாத்தீங்கன்னா அந்த வேதத்தின் அடிப்படையில பொறுமை இருக்க வேணும் அப்படிலாம் பார்த்தோம். அப்ப தேவனை குறித்தும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாத்தீங்கன்னா பொறுமை உள்ளவராக, நீடிய பொறுமை உள்ளவராக காணப்படுகிறார். அப்ப தேவனுடைய பொறுமை பாத்தீங்கன்னா அது விசேஷமானது. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இட் ஹாஸ் அ ஸ்பெசிபிக் லைன் விச் கேனாட் அஸ்யூம். தேவனுடைய பொறுமை இன்னைக்கு வரைக்கும் தான் அப்படின்ட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளால ஒருபோதும் அஸ்யூம் பண்ணவே முடியாத அளவுக்கு, இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது காணப்படும். ஏன்னா அந்த லைனை செட் பண்ணுகிறவர் அவர் தான். நம்முடைய பொறுமை அப்படி கிடையாது. நம்முடைய பொறுமை என்ன பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம இதை பண்ணி பிரேக் பண்ணிக்கலாம். என்னுடைய பொறுமைக்கு அளவு கிடையாது.
அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம அதை பிரேக் பண்ண முடியும். ஆண்டவருடைய பொறுமை அப்படி கிடையாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவும் எடுக்க முடியாது, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவருடைய பொறுமை குறித்து, அவர் பொறுமையாய் இருக்கிறதான காரியத்தை குறித்து அநேக தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோடு கூட பேசினதான காரியங்களை குறித்தும் கடிந்து கொண்டதை குறித்தும் சொல்லிட்டு, அப்படி செவி கொடாதபடினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்து, நம்ம அந்நிய தேச ஜனங்களை கையில் வந்து அந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்தார், சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார் என்கிறதை போய் தான் பார்க்கிறோமே ஒழிய, எத்தனை முறை ஆண்டவர் வந்து அவர்களோடு கூட பேசினார். நம்மள எடுத்துக்கோங்க, மற்றவங்களை விடுங்க. எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், எத்தனை முறை கடிந்து கொள்ளுகிறார் என்கிறதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது அதை அலட்சியமாய் பார்க்கிறோமா? ஆனால் கர்த்தர் வந்து ஒரு ஆக்ஷனை எடுக்கும்போது, தன்னுடைய பிள்ளைகளை அவர் சிக்ஷிக்கும் போதோ தண்டிக்கும் போதோ கர்த்தர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு என்று சொல்லி பார்க்கிறோமே ஒழிய, எத்தனை முறை என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், எத்தனை முறை பேசி இருக்கிறார் என்கிறதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தித்து பார்க்கிறதே கிடையாது. அதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் ஒரு லைனை வச்சிருக்கிறாரு. அந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா நீ முன்னாடி தள்ளவும் முடியாது, பின்னாடி தள்ளவும் முடியாது, அது அவர் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதான லைனு. ஆனால் தேவ பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் அப்படிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. நமக்கு வந்து அது இன்டெஃபினிட்டா காணப்படுது. எது வரைக்கும்? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நம்புகிறீர்கள், அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற மட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். கர்த்தர் இன்னைக்கு வரலையா, நாளைக்கு காத்துரு. நாளைக்கு வரலையா, காத்துரு. இன்னும் வருஷம், அடுத்த வருஷம் வரலையா, நீ என்ன பண்ணணும்? அதே உறுதியோடு கூட, அதே நம்பிக்கையோடு கூட, அதே சந்தோஷத்தோடு கூட காத்திருக்கணும். கர்த்தர் வரல, நம்முடைய நாட்கள் முடிந்து விட்டது என்று சொன்னாலும் சந்தோஷமா என்ன பண்ணணும்? உலகத்தை விட்டு கடந்து போகணும். அதுதான் ஒன்று பவுல் சொல்றாரு, நாட்கள் நெருங்கி விட்டது. அவர் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வருகை என்பது நிச்சயம். அது என்னைக்கு இருக்குன்ட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது கர்த்தர் வைத்திருக்கிற நாளிலே அது இருக்கும். நம்ம இடத்துல எதிர்பார்க்கப்படுகிறது என்ன? வார்த்தையை நம்புகிறாய், கர்த்தரை நம்புகிறாய், நீ அதற்காக என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு கூட சந்தோஷத்தோடு கூட நீ காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கும் அப்படிதான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பொறுமையை குறித்து வேதம் பேசுகிறது. இது வந்து கர்த்தருடைய பக்கம். நம்முடைய பக்கத்துல யாக்கோபு 1:20 மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே இப்படி வாசிக்கிறோம். நம்ம பொறுமை இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம பொறுமை இருந்தா நமக்கு கோபம் வரும். அந்த எரிச்சல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுவோமா, பேச மாட்டோமா? நம்முடைய பொறுமையுடைய லிமிட்டேஷன்ஸ் அவ்வளவுதான். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கடிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்போ தன்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொள்ளணும் என்பதை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை தண்டிக்கணும்னாலும் எப்போ தண்டிக்கணும், எப்படி தண்டிக்கணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய லிமிட்டேஷன்ஸு, நம்ம பொறுமைன்ட்டு நம்ம வந்து புரிந்து கொண்டதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவ்வளவுதான் என்னுடைய பொறுமையினுடைய எல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கோபத்தில் நம்மை நீதி செய்கிறதாக நினைத்து சில காரியத்தை நம்ம செய்து விடுவோம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது, ஆனால் தேவனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கும். தேவனுடைய பொறுமை தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதாய் காணப்படும். ஆனால் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கோபம், எரிச்சல் வந்து அது நீதியை செய்கிறதாக நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இல்லை, நீ மிஸ் பண்ணிடுவ, கம்ப்ளீட்டா நீதியை மிஸ் பண்ணிட்டு நீ வந்து அநீதி உள்ளவனாக உன்னுடைய கோபத்திலே நீ நடந்து கொள்ள வேண்டும் முடியும். அப்படினாலே பொறுமையா இருங்க. வேதத்துல சொல்லியிருக்கிற பொறுமையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பொறுமை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தேவ பிள்ளைகளிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குணம். இப்ப அப்பா இருக்கிறார் வீட்டில், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு தேவ மனுஷனா ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவர் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு? தன்னுடைய பிள்ளைகளும் அப்படியாக தெய்வ பயத்தோடு கூட வளரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரா இல்லையா?
இது ரொம்ப நேச்சுரலான ஒரு காரியம். ஏன்னா பொல்லாத தகப்பன் கூட வந்து தன்னுடைய பிள்ளைங்க பொல்லாதவர்களாக இருக்கக்கூடாதுன்னு நம்பும்போது தேவ மனுஷனாய் காணப்படுகிற ஒரு மனுஷன் என்ன நினைப்பான்? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு, என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிறதை கேள்விப்படுகிறதான சந்தோஷம் வந்து அப்படி எனக்கு காணப்படுது அப்படின்னு எழுதுறாரு. அப்ப தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை போல காணப்படணும்னு விரும்புகிறபடினாலே தேவன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆனவர் அப்படின்னு நமக்கு அறிந்திருக்கிறோம்ல. எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தில், அன்பு செலுத்துகிறதுல, எல்லாவற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பூரணம் உள்ளவராய் காணப்படுகிறார். அப்போ இந்த பொறுமை என்பதிலும் அவர் பூரணம் உள்ளவராய் காணப்படுகிறபடினாலே அவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல அதை எதிர்பார்ப்பாரா, எதிர்பார்க்க மாட்டாரா? தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடினால தானே உங்கள்கிட்ட பரிசுத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறபடினால தானே சத்தியத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் சத்தியத்தை பேசுகிறபடினால்தான், உண்மையை பேசுகிறபடினால்தான் நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னா அவர் சொல்ல மாட்டாரு. அவர் அப்பப்போ மாறுறவர், பொய் பேசுறவர் அப்படின்னு சொன்னா அவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல இதை எதிர்பார்க்கவே மாட்டார். நீ எப்படி வேணா பேசு, எப்படி வேணா வாழு அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் அறியல. நாம் அறிந்திருக்கிறதான மெய்யான தெய்வம் எப்படி சொன்னா அவருடைய குணாதிசயங்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவைகள் பிரதிபலிக்க வேண்டும், அவர்கள் அதை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிதான் அவருடைய ஒரு குணாதிசயத்துல ஒன்று பொறுமை. அப்ப தேவ பிள்ளைகளிடத்திலும் அதை அவர் எதிர்பார்க்கிறார் என்று வேதம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காண்பிக்கிறது. அவர் அதை குறித்து பேசுகிறார். நீங்க கலாத்தியர் 5:22 வாசிப்பீங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், அஃப்கோர்ஸ் பெருமை, அப்போ பொறுமை, நீடிய பொறுமை, அப்போ தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படி இருந்து கடந்து போகிறது. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட அல்லது மறுபடியும் பிறந்ததான அல்லது இப்போ நம்ம பாடினோம் அல்லவா, பரலோகத்துக்கு சேர்க்கிற, பரலோகத்துக்கு போகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை பிரயாணத்தில் நம்ம நிச்சயமாக இந்த குணத்தை காண்பிக்கிறவர்களாக, ஆவியின் கனி உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படின்னா நம்மிடத்துல எல்லாரிடத்துலையும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு குணம், இதுவே எல்லாம் கம்ப்ளீட் கிடையாது, ஒரு குணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற பொறுமை என்கிறதான காரியம். எபேசியர் 4:2 வாசிக்கிறோம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? இது வந்து வேதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான பிரதானமான கற்பனைக்கு ஒப்பான ஒன்று. அவரிடத்துல அன்பு செலுத்துகிறதை போல என்ன பண்ணணும், நீ உன்னிடத்துல எப்படி அன்பு செலுத்துகிறியோ அப்படி பிறனிடத்துலையும் நீ என்ன பண்ணணும், செலுத்தணும் அப்படின்றது பிரதான கற்பனைக்கு ஒப்பான ஒரு கற்பனை அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அன்பு செலுத்துறதுக்கு என்னெல்லாம் அடிப்படையாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது மனத்தாழ்மை, இல்லைன்னா அன்பு செலுத்த முடியுமா? நீ இப்படி பண்ண, நான் இப்படி பண்ணுவேன், நீ எனக்கு இப்படி பேசுன, நான் இப்படி பேசுவேன், நான் அந்த நேரத்தை பார்த்து நான் என்ன பண்ணுவேன்னு வச்சு செய்வேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த குணமெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு காணப்படுகிறதான குணம், உலக மனுஷனுக்கு காணப்படுகிறதான குணம், ஏன் நம்முடைய ஜென்ம ஸ்பாவத்திலே காணப்படுகிறதான இயற்கையான காரியமான தேவ பிள்ளைகளாக மாறின பின்பு நீங்க மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை, உண்மையா நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையாக மிகுந்த மனத்தாழ்மை வேண்டும், சாந்தம் வேண்டும், நீடிய பொறுமை வேண்டும், சகிக்கிறவர்களாய் காணப்படணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் தான் அன்பினாலே ஒருவரை ஒருவர் நாம தாங்க முடியும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ வேதம் கற்றுக் கொடுக்கிற அன்பு அல்லது அன்பு செலுத்த முடியும் அப்படின்னா வேதம் இப்படிதான் கற்றுக் கொடுக்குறது. நீங்க உலகத்துல போய் அன்பு செலுத்துறதுனா எப்படிலாம் பார்ப்பீங்க? அதுக்கு நிறைய காரியங்கள் காணப்படுது இல்லையா? உலகத்துல அன்பு செலுத்துறதுக்கு நீங்க அப்படியே சின்ன கிஃப்டை கொடுக்கறது, இதை கொடுக்கறது, அதை கொடுக்கறது, நிறைய வந்து பாத்தீங்கன்னா இனிமையா பேசுறது, இதெல்லாம் உலகத்துல அன்பு செலுத்துகிறதான காரியம். ஆனா நீங்க உண்மையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிடத்துல அன்பு செலுத்தணும்னா உங்களை வந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உங்களிடத்துல வந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க முடியுமே ஒழிய, இல்லைன்னா சும்மா உங்களுடைய வார்த்தைகளில நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாம் ஒழிய, அல்லது ஃபார் அ மொமெண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்பு செலுத்துறவர்களாக உங்களை காண்பித்து விட்டு அல்லது அன்பு செலுத்தி விட்டு நீங்கள் கடந்து போகிறவர்களா இருப்பீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறதான அன்பு இது அல்ல. தேவன் மேல பாத்தீங்கன்னா நம்மேல் அவர் வந்து அன்புள்ளவர்
என்பதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, தேவன் நம்ம எல்லாம் அன்புள்ளவர் தானே, நீங்க வேதத்தில் அன்புள்ளவர் என்று வாசிக்கிறீர்கள். ஆனால் அது வந்து வார்த்தையிலே சொல்லுகிறதை கடந்து அவர் வந்து சிலுவை மரணத்திலே என்ன பண்ணார், அதை நிரூபித்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்க யோவான் நிருபத்தில் போய் நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, ரோமர்ல நினைக்கிறேன், தம்மையே அவர் தந்தபடியினாலே அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோவான் தன்னுடைய நிருபங்களில் எழுதும்போது கூட அன்பை குறித்து பார்த்தீங்கன்னா அவர் அதை நிரூபித்து காண்பித்தார். அன்பு வந்து என்னது அப்படின்றத என்ன பண்ணாரு, அவர் நிரூபித்து காண்பித்தார். அப்போ ஆனபடினாலே அவர் நம்மிடத்துல அன்பு செலுத்த வேண்டும், நாம் அவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அப்போ அன்பு என்பது கட்டளையை கடந்து என்னவாகிறது, கடமையாகிறது. தேவன் வந்து சொல்லிட்டு போகலாம், சொன்னா கட்டளை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்பு இன்னதுதான் அப்படின்ட்டு நம்ம மேல அவர் அன்பு செலுத்துவதை நிரூபித்து காண்பித்த பின்பு அந்த கட்டளை என்னவாகிறது, நம்முடைய வாழ்க்கையில அவர் மேல் அன்பு செலுத்துவது நமக்கு கடமையாகிறது. அதே போலதான் தேவன் வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புகிறவர்களை மன்னிக்கிறார் என்பதை என்ன பண்ணாரு, சிலுவையிலே அந்த மரணத்திலே நிரூபித்து காண்பித்தார். எதுக்கு அந்த மரணம், நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, அக்கிரமத்தை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு தானே அந்த மரணம் என்பது. அப்ப அவர் நம்மை மன்னிக்கிறவர் என்பதை அவர் மரணத்திலே, சிலுவை மரணத்திலே அவர் நிரூபித்து காண்பித்தார். நாமும் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், கட்டளை இடுகிறார். ஆனால் இந்த கட்டளையை கடந்து என்னவாகிறது, நம்முடைய கடமையாகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அன்பு செலுத்துவது நம்முடைய கடமை. அப்ப அன்பு செலுத்தல ஆண்டவரிடத்துல அப்படின்னா கடமை தவறுகிறோம். அப்ப நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிறது கட்டளை. ஆனால் கர்த்தர் வந்து மன்னித்து அதை நிரூபித்து காண்பித்தார் அல்லவா, அந்த மன்னிப்பை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அப்ப நம்மிடத்துல ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னதான காரியம் அது நம்மேல் விழுந்ததான கடமையாகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அப்படியே தேவன் நம்மிடத்திலே பொறுமையா இருக்கிறார் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறாரா இல்லையா. தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த உலக ஜனங்களிடத்திலும் பொறுமையா இருக்கிறார் அப்படின்றத அவர் வந்து நிரூபித்து கொண்டிருக்கிறாரா இல்லையா. நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம வந்து ஏதாவது அவருக்கு விரோதமான ஒரு சின்ன தவறு செய்தாலும் கூட தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கனமே நம்ம மேல் வந்திருக்க வேண்டும் அல்லவா. அப்போ அது ஏன் வரல, இந்த உலகம் அவருக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் உலகத்தின் மீது நியாய தீர்ப்பு உடனே வரலையே, உலகம் உடனே அழிக்கப்படலையே. இப்ப நமக்கு ஒன்று தெரிகிறது, கர்த்தர் பொறுமை உள்ளவராக, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார். நம்மிடத்திலும் அவர் என்ன சொல்றாரு, இந்த வேதத்தின் அடிப்படையிலான பொறுமையை என்ன பண்றாரு, ஒரு எதிர்பார்க்க. உலக மனுஷன் பொறுமைன்னு சொல்ற மாதிரி இல்லை, வேதத்தின் அடிப்படையில பொறுமை அப்படின்னு சொன்னா அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அவருடைய வாக்கு தத்தங்களின் மேல நம்பிக்கை வைத்து சந்தோஷத்தோட பாத்தீங்கன்னா அது நிறைவேறுவதற்கு அந்த காத்திருக்கிறதான காரியத்தை குறித்து அது பேசுகிறது. அப்ப பொறுமை யாக்கோபு சொல்லுகிறதை போல கட்டளை மாத்திரம் அல்ல, கட்டளையை கடந்து அது நம்மேல் விழுந்த கடமையாகிறது என்பது நமக்கு புரிய வேண்டும். ஏசாயா 48 அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 48:9. என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாய் இருப்பேன். இப்படி வந்து ஆண்டவர் சொல்றார். அப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை நிறுத்தி வைக்கல அப்படின்னு சொன்னா நம்மெல்லாம் சங்காரமாவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால்தான் என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு, அதை அழிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாய் இருப்பேன் என்று பார்த்தீங்கன்னா ஆண்டவர். அதனால்தான் நம்முடைய பொறுமைக்கும் ஆண்டவருடைய பொறுமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கம்பேரே பண்ண முடியாது. வித்தியாசமான அர்த்தத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஓ, ஆண்டவருடைய லைன் நமக்கு தெரியாது, ஆனப்படினாலே அது வரைக்கும் நம்ம எப்படி ஒன்றா இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்க முடியாது. ஆண்டவருடைய லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் முடிவடையில், அது வந்து இன்டெஃபினிட்டாக போயிட்டே இருக்கு. ஆனப்படினாலே அப்படின்ட்டு என்ன பண்ண முடியாது, அந்த லைனை கிராஸ் பண்ணுறதுக்கும் பார்க்கக்கூடாது. இப்போ கர்த்தருடைய வருகை குறித்து பேதுரு சொல்லும்போது அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் என்ன பண்ணல, தம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி வாக்கு தத்துவத்தை வந்து தாமதிக்காதபடிக்கு
வருகிறதை தாமதம் பண்ணாதபடிக்கு கேட்கிறதான ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படணும், ஒருவரும் கெட்டு போகாத ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதுறார். இது ஒரு லைன். தேவனுடைய பொறுமைக்கு ஒரு லைன் உண்டு. என்ன லைன் அது? அவருடைய வருகை என்பது தானே லைனு. அந்த வருகை வந்து எப்பொழுது வந்து இருக்கிறது என்று வந்து வேதம் எங்கேயாவது சொல்லியிருக்கா? வருகை இருக்கிறது என்று சொல்லுகிறதே ஒழிய எந்த நாள் எந்த நொடி நாழிகை என்று வேதம் சொல்லவே இல்லை. இதுதான் லைன். இப்போ ஆனபடினாலே அது ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாகவும் இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதை கிராண்டடாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதை எடுக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம பொறுமை அப்படின்னு சொல்லுகிறதற்கு கரெக்டாக வந்து எல்லை நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பொறுமை என்பதற்கு என்ன பண்ண முடியாது, எல்லையை நியமிக்க முடியாது. அதனபடினால்தான் அந்த வார்த்தை என் நாமத்து நிமித்தம் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா, கோபத்தை நிறுத்தி வைங்க ஆண்டவரே அப்படி சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையா இருப்பேன் அப்படி சொல்றேன். உடனே இந்த வார்த்தையை எடுத்துட்டு, ஓ பரவாயில்ல, ஆண்டவர் வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டார், இன்னும் பொறுமையா இருப்பார் அப்படி என்று ஒரு மனுஷன், பாவம் செய்கிற ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவத்திலே அவன் காணப்பட முடியுமா என்று சொன்னால் நோ. அந்த லைன் உனக்கு தெரியவே தெரியாது. ஆனபடினால்தான் வேதம் சொல்லுகிறது, நீ என்ன பண்ணும், எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும், எப்பொழுதும் உடைய விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும், அவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு இருந்தா என்ன, நாளைக்கு இருந்தா என்ன, எப்ப இருந்தா என்ன, அதை குறித்து நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயமாய் உண்டு, நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ஆனபடினாலே இடைப்பட்ட நாட்கள் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது, அதை ஈஸியா கிராண்டடா எடுத்துக்கொண்டு வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாடல்ல பாடுறோம், எனக்கு பரலோகம் சேரும்படியான அந்த வாழ்க்கை வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் அப்படின்னு பாடுறோம்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட கிருபையை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம், நம்முடைய அறிவை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதை, கர்த்தருடைய கிருபையை நாம் எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்தாலே மோஸ்ட்லி 90% வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை மாறிடும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நானா மாறிட்டேன் அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேதத்தின் அடிப்படையிலான பொறுமை என்பது கற்க வேண்டியதான குணம். கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கற்க முடியும். கற்றுக்கொள்ள வேண்டியதான குணம்னா லேர்ன் பண்றது. அதே நேரத்தில் அதை யார் லேர்ன் பண்ண விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன பண்ண முடியாது, அதை கற்றுக்கொள்வார்கள் என்பதும் உண்மை. கற்றுக் கொடுக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான். ரோமர் 15:6 முதல் பகுதியில் இப்படி வாசிக்கிறோம், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் அப்படி வாசிக்கிறோம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். அப்போ பொறுமையை வந்து யார் வந்து அளிக்கிறார், இந்த வேதத்திலே சொல்லப்படுகிற இந்த பொறுமையை கொடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கொடுக்கிறவர் யாரு, தேவன் தான் இல்லையா. இப்ப வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறவர் யாரு, தேவன். சங்கீதத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வசனத்தை வாசிப்பீங்க, என்ன அப்படின்னா, என்னை நம்ப பண்ணினதான வார்த்தையை நீர் நினைத்தருளும் அப்படின்ட்டு ஒரு ஜபத்தை நீங்க வந்து சங்கீதத்தில் 119 சங்கீதத்தில் வாசிப்பீங்க. அப்ப அந்த வார்த்தை வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். அதை நம்புகிறவர்கள் யாரு, சிந்திச்சு பாருங்க. எல்லாருமே நம்புறாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கத்தை சீரியஸா எடுத்துக்கிறாங்களா, அல்லது வேதத்தை உட்கார்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிற காரியத்தை சீரியஸா எடுத்துக்கிறாங்களா? அப்போ வாக்கு தத்துவம் பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு மனுஷன் சொல்றான், உம்முடைய வாக்கு தத்துவத்தை, உம்முடைய வார்த்தையை நீர் வந்து என்னை நம்ப பண்ணினீர், அதை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றான். அதே போல பொறுமையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார், பொறுமையை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆனா பெற வேண்டும் அல்லவா, கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா, அதுல சீரியஸா காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதை கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்க, தேவ வசனம் பொறுமையை கற்றுக் கொடுக்க. தேவன் இந்த பொறுமையை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? கிளாஸ் எடுக்கிறாரா, பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரா? சிந்திச்சு பாருங்க, எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? தேவ வசனத்தை, தன்னுடைய வசனத்தின் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். ரோமர் 15:4 வாசிக்கிறோம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது.
தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமை. தேவ வசனத்தினாலே பொறுமை எப்படிங்க உண்டாகும்? தேவ வசனத்தினாலே எப்படி பொறுமை உண்டாகும்? அதன் மூலமாக கற்றுக்கிட்டாங்க. தேவ வசனத்தை நீ விசுவாசித்து பாரு, அது நிறைவேறுவதற்கு நிச்சயமா நீ காத்திருப்ப. அதுக்கு பேர் தான் பொறுமை. அது நிறைவேறும் மட்டுமாக, அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையில நிறைவேறும் மட்டுமா நீ காத்திருப்பா. எதற்காக யோபு காத்திருக்க வேணும்? அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும், ஒன்றுமே நடக்காது என்கிற சூழ்நிலையின் மத்தியிலும் யோபுவை காத்திருக்க செய்தது எது என்று நினைக்கிறீங்க? அவருடைய வார்த்தை தானே. அவரை நம்பினான் அல்லவா? இந்த தெய்வத்தை நான் தூஷிக்க கூடாது, எனக்கு நன்மை செய்தவர் இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில தீமையை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார், ஆனாலும் கூட இப்படியே என்ன பண்ணாரு, என்ன தேவன் விட்டுற மாட்டாரு, நான் அவரை காண்பேன், என் மீட்பர் நான் உயிரோட இருக்கிறார், அவர் இந்த பூமியில நிற்கிறதை என் கண்கள் காணும், நான் பார்ப்பேன், நம்பிக்கை. அப்ப அவருடைய வார்த்தையின் மேலே, பிரமாணத்தின் மேலே அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் அவனுடைய கடினமான அந்த வாழ்க்கையை கடந்து சென்று ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவனுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அப்படின்னா தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தால் அது பார்த்தீங்கன்னா பல சோதனைகளை கடந்து செல்ல உதவி செய்யும், அல்லது சோதனைக்குள்ளேயே அது அந்த வார்த்தைகள் கொண்டு போகும் நம்ம. அப்போ அந்த நேரத்தில் நின்று பார்க்கும் பொழுது அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதான பொறுமை என்கிறதான காரியம். 2 சாய்ஸு. அப்படியே வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்கிறதான நமக்கு நாட்கள் ஆகும்போது பொறுமை போதும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நம்பாதபடிக்கு நம்ம தள்ளிவிடலாம். இன்னொரு சாய்ஸு, இந்த வார்த்தை என்னைக்கா இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதற்காய் ஜெபம் பண்ணி நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் காத்திருக்கிறது இன்று ஒரு வகை. அப்ப யோபு என்கிற மனுஷனோ அல்லது தேவ பக்தி உள்ளதான தேவ மனுஷர்களோ, வேதத்துல யாரெல்லாம் சாட்சியா பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையினால் உண்டானதான பொறுமை அல்லது அந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிறதான அந்த பொறுமையை சந்தோஷமா அவர்கள் என்ன பண்ணாங்க, லேர்ன் பண்ணாங்க. அதனுடைய பலனை என்ன பண்றீங்க நீங்க? அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அடைந்ததை நாம் கண்டோம் என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் வேதத்துல அவர்களை குறித்த சாட்சியை பார்க்குறீங்க. அவர்கள் பொறுமையா இருந்தது, ஒருபோதும் அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கல, வீணாய் போகவில்லை என்று நம்ம என்ன பண்றோம், வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவ வசனத்தினாலே என்ன பண்றாரு, தேவன் கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசியினுடைய விசுவாசம் பொறுமையை உண்டாக்கும். என்ன விசுவாசம்? விசுவாசியின் விசுவாசம். ஏன்னா விசுவாசம் என்றால், விசுவாசி என்றால் உலகத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களிடத்துல கேட்டா நீங்க விசுவாசம் என்ன சொல்லுவீங்க? இந்த வேதத்தின் அடிப்படையில அவரை விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இந்த வேதத்தினுடைய கோட்பாடுகளை, உபதேசங்களை, அந்த போதனைகளை நான் விசுவாசிக்கிறேன், நான் அப்படினால் விசுவாசின்னு சொல்லி. இதே இன்னொரு மார்க்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் கேட்டா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கத்திலே சொல்லப்படுகிறதான அந்த உபதேசங்களை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனபடினால அவர்களுக்கு என்ன பேரு? அவர்களுக்கு பேரும் விசுவாசி தான். அப்ப இந்த இடத்துல வேதத்தின் அடிப்படையிலான விசுவாசத்தை கொண்டிருக்கிறவர்கள் விசுவாசிகள். அப்ப விசுவாசியினுடைய விசுவாசமானது அந்த விசுவாசிக்கு என்ன பண்ணும், பொறுமையை உண்டாக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசமானது பரீட்சையா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். திரும்பிய சந்தோஷத்தை குறித்து பேசுறாரு. விசுவாசத்தை ஆண்டவர் மேல வச்சீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நீங்க வைத்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தினுடைய பரீட்சையை நீங்கள் காண்பீர்கள், டெஸ்ட்டை காண்பீங்க. அது எங்க போய் முடியும்? உங்களுக்கு ஒவ்வொரு டைம் உங்களுக்கு அது பொறுமையை கொடுக்கிறதாக உங்களுக்கு காணப்படும். திரும்ப 2 சாய்ஸ் தான். உங்களுடைய அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது என்ன ஆண்டவர் சொன்னார், நடக்கல. ஏன் அப்படின்னா, நீ அது இப்ப நடக்கணும்ட்டு நீ ஒரு லைனை வரைகிற, நீ டேட்டை ஃபிக்ஸ் பண்ற, அது நடக்காத போது என்ன பண்ற நீ? உனக்கு 2 சாய்ஸ் தான் காணப்படுது. ஒன்று, ஆண்டவர் மேல வைத்த விசுவாசத்தை நீ தள்ளிவிடலாம். இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னதான காரியம் இந்த டேட்ல கிடையாது, இந்த நாள்ல கிடையாது, இந்த மாசத்துல கிடையாது, இந்த வருஷத்துல கிடையாது என்று சொல்லி என்ன பண்ணுவ, நீ காத்திருப்ப. அப்போ ஒவ்வொரு தடவையும் சோதனை உண்டாகும் போது, விசுவாசத்தின் பரீட்சை உண்டாகும் போது நமக்கு முன்பாக 2 சாய்ஸ் காணப்படும். ஒன்று, ஆண்டவர் மேல வைத்த அந்த விசுவாசத்தை, அந்த வாக்கு தத்தத்தை நான் தள்ளிவிட்டு கடந்து போவேன். இல்லை என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சந்தோஷத்தோடு கூட நான் காத்திருப்பேன் என்றதான சாய்ஸ். ஒவ்வொரு தடவை நீங்க சோதனையை சந்திக்கும் பொழுதும்
ஒவ்வொரு முறை நீங்கள் தோல்வியை சந்திக்கும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு பொறுமையை அது உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. அது வந்து நன்மையிலே போய் முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்து, விசுவாசம் எப்படி பொறுமையை உண்டாகும்? ஒரு கேள்வி வரலாம், விசுவாசம் எப்படிங்க பொறுமையை உண்டாகும்? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமர் 5:3 சொல்றாரு, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து அப்படி சொல்றாரு. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். உபத்திரவம்னா நமக்கு என்ன தோணுது? உடனே உபத்திரவம் அப்படி சொன்னா நம்ம மைண்டுக்கு வர்றது என்னது? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உபத்திரவம் என்று சொன்னாலே பாடுகள் நமக்கு வருது. என்ன மாதிரி பாடுகள்? அடுத்தது உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னதான் தோணும் அப்படின்னா, உபத்திரவம் அல்லது பாடுகள் சொன்னால் சரீர பிரகாரமாக மேலோட்டமாய் காணப்படுகிறதான பாடுகள் தான் நமக்கு என்ன பண்ணும். உடனே யோபு ஞாபகம் வந்தா, யோபுனுடைய அஃப்ளிக்ஷன்ஸ் எப்படி காணப்பட்டது, ஹவு ஹி வாஸ் அஃப்ளிக்டட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனே அவனுடைய சரீரத்தில் இவ்விதமான பாடுகளை, கஷ்டங்களை அனுபவித்தான். ஆனால் அதை பார்க்கலாம் அவனுடைய இருதயத்தில் அவன் அனுபவித்தது அதிகமாக காணப்பட்டிருக்கா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமா அப்படி தானே காணப்பட்டிருக்கோம். என்னன்னா, தன்னுடைய சிநேகிதர்கள் தன்னை நம்ப மாட்டேன்றாங்க. ஆண்டவருடைய பக்கத்துல இருந்து, ஆண்டவர் ஏன் இதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தார் என்று சொல்லி அறியாதவனாக வந்து பாத்தீங்கன்னா புலம்பி கொண்டிருக்கிறான். ஆண்டவரை தூஷிக்கவும் முடியல, ஆண்டவர் விட்டு போகவும் முடியல, ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கைக்கு விரோதமா பேசவும் முடியல. அப்ப பாடுகள் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிகம். அப்ப உபத்திரவம் என்று சொன்னாலே நம்ம எப்படி பார்க்கிறோம்? கிரைஸ்டுடைய உபத்திரவத்தை கூட நீங்க எடுத்துக்கோங்களேன். கிரைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சரீரத்திலே அனுபவித்த பாடுகளை பார்க்கலும் அவருக்குள் அனுபவித்ததான அந்த பாடுகள் தான் என்ன பண்ணியிருக்கோம், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா அது உள்ளுக்குள்ள அவர் அனுபவித்ததான பாடுகள், வேதனைகள், உபத்திரவம் வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லவே முடியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஆனா வெளியில அவர் அனுபவித்ததான சிலுவை பாடுகள் என்ன பண்ண முடியும்? பார்க்கும்போது எழுதலாம் இல்லையா? உள்ளுக்குள்ள இருக்க பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேர்ட்ஸும் இருக்காது, அது வந்து பாத்தீங்கன்னா எழுதிருக்கும் வார்த்தைகள் கிடையாது. சொல்றதுக்கு வார்த்தைகள்னா எழுதிருக்கு எங்க வார்த்தைகள் இருக்கும். அப்போ அதை போலதான் வந்து பாத்தீங்கன்னா உபத்திரவம் சொன்ன உடனே நமக்கு என்ன வருது அப்படின்னா, வெளிப்பிரகாரமான பாடுகள் நம்மளை அஃபெக்ட் பண்ணுகிற காரியத்தை தான் முதல்ல பார்க்குற மொழிய. ஆனால் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதற்கு உண்டாகிறதான பாடுகள், கர்த்தருடைய நாமத்தினாலே பாடுபடுகிறதுனால நமக்கு என்ன ஞாபகம் வருது? என் நாமத்தினாலே நீங்கள் உபத்திரவப்படுவீங்க, எவ்விதமான பாடுகளை படுவீங்க, உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு உலகம் நமக்கு விரோதமாக எப்போ பார்த்தாலும் எழுந்து நம்மளை கொல்றதுக்கு பார்க்குதா? சிந்திச்சு பாருங்களேன். உலகம் வந்து கிறிஸ்துவின் நாமத்தினால நம்மளை பகைக்கிறது அப்படின்னா, எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சாவோம், அந்த நேரத்தில் சாவோம், கிறிஸ்துவை நேசிக்கிறதுனால, அன்பு செலுத்துறதுனால. அப்படியா? நீங்க வந்து அந்த சத்தியத்தை நீங்கள் நேசித்து அந்த சத்தியத்திற்கு நிற்கிறதற்காக நீங்கள் படுகிறதான பாடு அனுதின வாழ்க்கை. நீங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பீங்க, நீங்க கணவனோட, மனைவியோட, பிள்ளைகளோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உண்மையா நீங்க ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? பாட அனுபவிக்கணும், உபத்திரவப்படுவீங்க. ஏன்னா எவ்ரி டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கட்டளையை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு எவ்ரி மூமெண்ட் உங்களுடைய லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் மீறி வர வேண்டுமானால் நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு புரியுதா புரியலையா எனக்கு தெரியல, நெல்லிருந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த உபத்திரவம் என்பது வெளிப்பிரகாரம் உபத்திரவத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம், சரீர பிரகாரமான உபத்திரவத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம், உங்களுடைய ஆத்மா படுகிறதான உபத்திரவத்தை அது குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக, கீழ்ப்படுகிறதற்காக, கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் படுகிறதான அந்த பிரயாசம் எவ்வளவு உபத்திரவத்தை உண்டு பண்ணுகிறது. இப்ப ஒரு இடத்துல தாவீது சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. 119 சங்கீதத்துல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டதால் உங்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். ஏதாவது புரியுது அந்த வார்த்தை? என்ன இவர் உபத்திரவப்பட்டதுனால அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டார்? சிந்திச்சு பாருங்க. உபத்திரவப்படுகிறதுனால் என்ன வந்து பிரமாணத்தை கற்றுக்கொள்ள முடியும்? பிரமாணம் புரியலையா? அதனால்தான் அந்த பிரமாணம் வந்து கற்றுக்கொள்ள. இப்ப கர்த்தருடைய கட்டளை புரியல, ஆனா நான் உபத்திரவப்பட்டபடினால் அவருடைய இந்த வசனம் இறங்க இருந்தா யாராவது எடுங்க. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்வது. ஆமா பாருங்க, ஒரு பெரிய வந்து ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் புரிகிறதான ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி, அவன் சொல்றான் நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை. அது என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் ஆண்டவர் பேசுறது அந்த வார்த்தையை வாசித்தா புரியாது, கேட்டா புரியாது. ஏன்னா வந்து நம்ம தமிழ் மொழி தான், தமிழில் தான் பிரசங்கம், தமிழில் தான் இந்த பைபிளை வாசிக்கிறோம். ஆனாலும் வாசிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன
புரியல. அப்போ ஆண்டவர் வேறொரு மொழியில சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த உபத்திரவம் என்று சொல்லும்போது அது வெளிப்பிரகாரமோ அல்லது உள்ளேயோ அவனுக்கு காணப்படுகிறதான உபத்திரவம். ஆனால் அந்த உபத்திரவத்தின் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. அவன் சொல்றான், இப்படி இந்த உபத்திரவத்துக்குள்ள நான் போல அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்டதான ஒரு அஃப்ளிக்ஷன் எனக்கு உண்டாகல அப்படின்னு சொன்னா, என்னால அந்த பிரமாணத்தை ஒருபோதும் கற்றுக்க முடியாது. உங்களுக்கு சில காரியங்கள் வந்து புரியாது. படிச்சா எனக்கு எல்லாம் புரிஞ்சிடும், எல்லாம் எனக்கு தெரியும், இதை எப்படி கை கொள்ளணும் தெரியும், எப்படி கீழ்ப்படியணும் தெரியும் அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க. ஆனால் இந்த மூமெண்ட் கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதல் வந்து பார்த்தீங்கன்னா, வசனத்தை நீங்கள் கேட்கிறதுனாலையோ வாசிக்கிறதுனாலையோ அது உங்களுக்கு உண்டாக முடியாது என்று காணப்படும் போது கர்த்தர் வேறு விதமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதை கூட கர்த்தர் தன்னோடு கூட பேசுகிறதாக, தனக்கு டீச் பண்றதுக்கு, கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறதாக ஒரு பார்க்கிறான். எப்படிப்பட்ட ஒரு பார்வை பாருங்களேன். தனக்கு உண்டாகிறதான அந்த உபத்திரவத்தை கர்த்தருடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்ளவும் அவருக்கு கீழ்ப்படியவும் அது என்னை உந்தி தள்ளுகிறது, ஏவுகிறது என்று சொல்லி ஒரு மனுஷன் பார்க்கலாம் பாருங்க. அது வித்தியாசமான பார்வை. அப்போ உபத்திரவம் என்று சொல்லும்போது நாம வெளியில பார்க்கிறதான காரியம் அல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே காணப்படுகிறதான அவருடைய வார்த்தையை காத்து கொள்ளுகிறதற்காக வாழ்கிறதான, செயல்படுகிறதான, நடக்கிறதான, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான காரியமும் அது நிமித்தமாய் உண்டாகிறதான அந்த பாடுகளையும் அதிகமாய் குறிக்கிறது. அப்போ உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து, பொறுமையை வந்து கற்பதும் நம்முடைய கடமையாய் காணப்படுது. கொலேசியர் 3:12 வாசிக்கிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தால் மாத்திரம் கிடையாது, அதை நம்ம கற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. நீங்கள் கொலேசியர் 3:12 நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு அப்படி சொல்றது வேதம். நீடிய பொறுமையை நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதுல நீடிய பொறுமை ஒன்று. நீடிய பொறுமையை என்ன பண்ணணும்? தரித்து கொண்டுன்னா என்ன அர்த்தம்? தரித்து கொள்றதுன்னா நாம தான் தரித்து கொள்றது. இப்ப இன்னைக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்ட்டு யார் வந்து டிசைட் பண்ணுவா? நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. இப்போ யாரோ உங்களுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எடுத்து கொடுத்தா கூட அதை யார் ட்ரெஸ் பண்றது? யூ ஆர் கிளாத்திங் யுவர் செல்ஃப், அப்படிதானே? யூ கிளாத் யுவர் செல்ஃப். நீங்க இதை போடணும் போடல வேண்டாம் அப்படின்றது நீங்க தான் டிசைட் பண்றீங்க. அப்ப இந்த பொறுமையை தரித்து கொண்டு அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படின்னு சொல்றாரு? அவருடைய வசனங்கள் கற்றுக் கொடுக்கிறது. இஃப் யூ வாண்ட் டு கிளாத் யுவர் செல்ஃப், கிளாத் யுவர் செல்ஃப். நீ கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ கற்றுக்கொள்ள, இல்லை அப்படின்னா நீ தள்ளிட்டு போ. அதான் அப்ப பொறுமை நாம கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. அடுத்து, கர்த்தருடைய பொறுமை மனிதன் ரட்சிப்பை அடைய மனிதனுக்கு உதவுகிறது. மனிதன் எப்படி ரட்சிப்பு அடைகிறான் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய பொறுமை என்பது மனிதன் வந்து ரட்சிப்பை அடைகிறதற்கு மனுஷனுக்கு அது உதவுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துடைய 2வது பகுதியில் வாசிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்க. மனுஷன் மேல ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நியாய தீர்ப்பை கொடுக்காம, அப்பப்போ மனிதனை தண்டிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுதுன்னா அது என்ன தெரியுமா? அந்த மனுஷன் கெட்டு போகக்கூடாது. நீங்க யோசிக்கலாம், இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே இந்த உலகத்துல, எவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க, ஏன் வந்து ஆண்டவர் வந்து பார்க்கவே இல்லையா? ஏன் ஆண்டவர் தண்டிக்கவே இல்லையானா அதுக்கு ஒரே காரணம் காணப்படுது. என்னன்னா, அவனுடைய வாழ்நாளில் அவன் எப்படியாவது மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுவானா, கெட்டு போகாதபடி ரட்சிக்கப்படுவானா அப்படின்னு விரும்புகிறபடினால்தான் தான் என்ன பண்ண மாட்டேன்றார் ஆண்டவர்? இமீடியட் ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுக்க மாட்டேன்றார். ஆனாலும் ஒரு லைன் இருக்கு, கொடுக்க மாட்டேன்றாரே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த லைனை கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண கூடாது. இப்போ அழகா சொல்றாரு பேதுரு, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எந்த மனுஷனும் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார். ஆனபடியினால்தான் நம்ம மேல பொறுமை உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 2 பேதுரு 3:15 முதல் பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஒரு மனுஷன் அக்கிரமம் செய்துட்டு பாவம் செய்துட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அப்படியே சந்தோஷமா என்ன பண்றான்? அவனுடைய வேலையை பார்த்துட்டு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்ல. இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அறியணும். என்ன அப்படின்னா, நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்புன்னு எண்ணணும். இன்னும் தண்டிக்கப்படாம அழிக்கப்படாம அவன் வந்து இன்னும் வாழ்கிறானே, அதற்கு என்ன அவன் நினைக்கணும் தெரியுமா? இது ரட்சிப்பு. ஆண்டவர் நீடிய பொறுமையா என் மேல இருக்கிறதுக்கு காரணம் என்ன?
இது என்னை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற சமயம் என்று சொல்லி அந்த மனுஷன் நினைச்சான் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான்? மனம் திரும்பி அவரிடத்துல ஓடி வந்துடுவான். அதை குறித்து பேதுரு எழுதும்போது சொல்றார், கர்த்தரின் நீடிய பொறுமையை மனுஷர்கள் என்னன்னா நினைக்கணும், இது எனக்காக ஆண்டவர் கொடுத்திருப்பார் ரட்சிப்பின் தருணம் என்று சொல்லி அவர்கள் எண்ண வேண்டுமா. வெளிப்படுத்தல் 14:12 வாசிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அப்ப ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு பரிசுத்தவான்கள் என்ன பண்ணணும்? அப்படியே பொறுமையோடு கூட காத்திருக்கணும். ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே ரட்சிப்பு துவங்கி ஆயிற்று. நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி விட்டோம். ஆனா இன்னும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமா நம்ம காணப்பட வேண்டும். எந்த நேரத்திலையும் அவரை மறுதலித்து விட்டு ஓட இந்த மனிதர்களாலே கூடும். அப்ப ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? திரும்பவும் உங்களுடைய விசுவாசத்துல உறுதியா இருங்க. விசுவாசத்து நிமித்தமா உங்களுக்கு உபத்திரவம் உண்டாகும். ஆனாலும் கூட என்ன பண்ணுங்க? நீடிய பொறுமையோடு கூட காத்துருங்க. எது வரைக்கும் காத்துருங்க? நான் வரும் வரை காத்துருங்க. இன் அதர் வேர்ட்ஸ், நமக்கு ஏதாவது வாக்கு தத்துவத்தை கொடுத்து நம்ம செய்திருப்பார்ல, அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் வரைக்கும் அந்த வாக்கு தத்துவத்துக்காக பொறுமையோட காத்துரு. தேவன் எடுத்துட்டீங்கன்னா அவர் வர்ற வரைக்கும். ஆனா அவர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருக்கணும். அடுத்து வேற ஒண்ணு கொடுத்திருப்பார், அது நிறைவேறுகிற வரைக்கும் அதுக்காக என்ன பண்ணணும்? பொறுமையோட காத்திருக்க வேண்டும் என்பதுதான் பார்த்தீங்கன்னா வேதம் கற்றுக் கொடுக்கிறதான பொறுமை குறித்ததான காரியம். அப்ப ஒன்று கர்த்தருடைய பொறுமை மனுஷனுடைய ரட்சிப்புக்கு அவனுக்கு உதவுதுன்னு பார்த்தோம். இன்னொன்று மனிதனுடைய பொறுமை கர்த்தர் தரும் ரட்சிப்பை ஆசீர்வாதங்களை மனிதன் பெற உதவுகிறது. போன பாயிண்ட் என்ன? கர்த்தருடைய பொறுமை மனுஷன் ரட்சிப்பை அடைய அவனுக்கு கர்த்தருடைய பொறுமை உதவுகிறது. அதே மனுஷனுடைய பொறுமை என்ன அப்படின்னா, கர்த்தர் தரும் ரட்சிப்பை ஆசீர்வாதங்களை மனிதன் பெற்றுக்கொள்ள பெற உதவுகிறது. சில காரியங்களை வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க நமக்கு பார்த்தீங்கன்னா பொறுமை அவசியம். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க பொறுமை அவசியமா? எப்படி நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தருடைய பதிலுக்கு தான் ஜெபம் பண்ணுறீங்க. கர்த்தர் இதை செய்யணும், இதை செய்யணும், சந்திக்கணும் அப்படின்ட்டு கர்த்தர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. கர்த்தர் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிறதான நேரத்தில் தருணத்தில் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒன்று நீங்கள் அடுத்த நாள் இந்த ஜெபத்தை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோதானே? நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் செய்யும் போது செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை குறைய ஆரம்பித்துருச்சு. ஏன்னா உங்களுடைய டைம் லைனுக்குள்ளே அவர் வரலை அப்படின்னு ரொம்ப கஷ்டம்தான், பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, அது நிறைவேற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது, ஆனால் நீங்கள் விசுவாசத்தோட காத்திருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா வேதம் கற்றுக் கொடுக்குற பொறுமை. அப்போ கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கறதற்கு நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். சங்கீதம் 40:1 எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. மனுஷன் அநேக பாடுகள் மத்தியிலே வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவரிடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை நீங்கள் இப்படி அபிஷேகித்தீங்க, ஆனால் இன்னைக்கு ஒருத்தன் என்னை துரத்திட்டு இருக்கிறான், நான் இப்போ ஓடிட்டு இருக்கேன், என்னுடைய ஜீவனை எடுத்து போல பார்க்குறாம நானும் மற்ற அநேக இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் அந்த மந்தையினுடைய ஜீவனெல்லாம் காக்கிற பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனால் என்னுடைய ஜீவனை இன்னைக்கு இட் இஸ் அட் ஸ்டேக். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்தில் எடுக்கப்படும் அப்படின்றது தெரியாது. அதுவே பார்த்தீங்கன்னா பிரச்சனையில காணப்படுது. அவன் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக பொறுமையோடு கேட்டுகிட்டே இருப்பான்ல. நீங்கள் சங்கீதங்களை வாசித்தாலே தெரியும் எவ்வளவு சங்கீதங்களை அவன் பாடி இருக்கிறான் அப்படின்னா, எவ்வளவு ஜபங்களை அவன் ஏறெடுத்திருப்பான். பாடல்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவு ஜபம் பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப்ல காணப்பட்டிருக்கும். அப்போ அவன் சொல்றான், கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப ஆண்டவருடைய சத்தத்திற்காக செவி கொடுக்கும்படி அப்படின்னா அர்த்தம், இதை நிறைவேற்றும்படியாக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தர் என்னிடமாய் சேர்ந்து. சகோதரன் சொல்லுவார்ல, ஜேக்கப் சோர் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவார், நிறைய தடவை சொல்லிட்டார்,
என்னன்னா இந்த பிள்ளைங்க வந்து பேசும்போது அப்பா வந்து அப்படியே குனிஞ்சு பக்கத்துல போய் அப்படியே என்ன பண்ண வரோம், ஏன்னா அது வந்து சின்ன சத்தத்துல இருக்கும், அது வந்து கேட்காது தூரத்துல இருந்தா. அது பக்கத்துல காதுகிட்ட வந்து சொல்லுமானா சொல்லாது, அது அங்கே உட்காந்து சொல்லிட்டே இருக்கும். அப்பா என்ன பண்ணுவார், அப்படியே சாஞ்சு போய் கேட்பார். அப்படி சொல்லுவார்ல, அதை அனுபவிச்சு சொல்லுவார், அதை என்ஜாய் பண்ணி. ஸோ தாவீது வந்து சொல்றான், கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். பொறுமையோட காத்திருந்தால என்ன அர்த்தம் அப்படின்னா, உடனே பதில் கிடைக்கல, உடனே நடக்கல, பொறுமையோட காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதல அவர் கேட்டார் என்று சொல்றோம். அப்படின்னா நாம் பொறுமையோடு கூட காணப்படுவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது, அல்லது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க நமது பொறுமை வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யும் அல்லது அவசியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரின் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவும் நமக்கு பொறுமை அவசியம். நமக்கு ஆண்டவர் செவி கொடுக்கறதுக்கும் என்ன வேணும், நமக்கு பொறுமை வேணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கறதுக்கும் நமக்கு பொறுமை, இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறதான பொறுமை அவசியம். லூக்கா 8:15 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 8:15 ஒரு ஊமையில ஆண்டவர் பேசின காரியம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படி சொல்றாரு இந்த ஊமையில. நல்ல நிலத்திலே, அதாவது நன்மையான இருதயத்திலே அப்படின்னு அர்த்தம். நன்மையான இருதயத்திலே அந்த வசனத்தை என்ன பண்றாங்க, அவர்கள் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த வசனம் எப்ப வந்து கிரியை செய்யும் அல்லது எப்பொழுது அவசியமாய் காணப்படும், இருதயத்தில் நீங்க வாங்கிட்டதெல்லாம் அந்த வசனம், இந்த வார்த்தைகள் எப்பொழுது உங்களுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கும், உங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது அவசியமா அப்போ பலன் கொடுக்கும். இப்போ வசனம் வந்து எப்போ டெஸ்ட் பண்ணப்படும், அந்த வசனம் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டைம் வரும் இல்லையா, அந்த டைம்ல நீங்க உள்ள ஆண்டவர் போட்டார் பார்த்தீங்களா, அந்த வசனம் நன்மையான இருதயத்திலே நீங்கள் காத்து கொண்டிருக்கிற வசனம், அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதாக, உங்களோட கூட பேசுகிறதாக, உங்களை காக்கிறதாக, அந்த இடத்துல உங்களை விடுதலை செய்கிறதாக காணப்படும். புரியலையா உங்களுக்கு? நீங்கள் இருதயத்தில் வசனங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, உடனே அந்த வசனம் வந்து உங்களுடைய லைஃப்பில் அப்படியே கிரியை செய்தது அர்த்தம் இல்லை. ஆனால் நீங்கள் காத்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அதற்கான அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது எக்ஸாக்டாக அந்த வசனம் வந்து அப்படியே மேலே எழும்பி அப்படி பாப்பப் ஆகி அந்த வசனம் உங்களுக்கு ஜெபிக்கிறதற்கும் நீங்கள் ஆண்டவரை நம்புகிறதற்கும் அந்த சோதனையிலே நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கும் அந்த வசனம் என்ன பண்ணும், உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வசனத்தினால இன்னைக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வசனம் தேவைப்படுகிறதான ஒரு நேரம் வரும் பார்த்தீங்களா, அந்த வசனம் உள்ள இல்லைன்னா உங்களுக்கு எங்கே போய் கேட்பீங்க, யார் உங்களுக்கு உதவி செய்வா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் சிறு வயதிலிருந்து கேட்கிறதான வசனங்கள், சண்டே கிளாஸில் படிக்கிறதான வசனங்கள், அல்லது நீங்கள் பெரியவர்கள் தான், அந்த வசனங்களை நீங்கள் உள்ள வைத்து அதை காத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார், எந்த நேரத்தில் அந்த வசனம் உங்களுக்கு பயன்பட வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த வசனம் நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பில் பயன்படும். ஏன்னு சொன்னால் அது உள்ளே விதைக்கப்பட்டதாய் காணப்படுது. அப்போ இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரத்தில் நீங்கள் பிரசங்கத்துங்களை கேட்டு போயிட்டு நான் உடனே இந்த மாதிரி என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போயிருப்பீங்க. ஏதாவது இந்த சகோதரனை நான் மன்னிக்கணும், இந்த காரியத்தில் நான் பொறுமையாக இருக்கணும், இந்த கசப்பை நான் எடுத்து போடணும், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களுக்கு தோணும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமயம் வாய்த்திருக்காது உடனே. அதுக்கப்புறம் 2 வாரம் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேற ஃப்ரெஷ்ஷான பிரசங்கத்தை நீங்கள் கேட்பீங்க. அடுத்த பிரசங்கத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க, என்ன செய்யணும்னு நினைச்சதே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், மறந்து போயிருக்கும். அப்போ அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரையோ ஒருத்தரை நீங்கள் மன்னிக்கணும், கசப்பை எடுத்து போடணும், ஆண்டவருடைய பேசியிருக்காருன்ற வார்த்தை உங்களுக்கு பாச்சுன்னா, பிரசங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய மைண்டுக்கு வந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுறாங்க, பேசுகிறாங்கன்னு அர்த்தம். பொறுமையோடு கூட நீங்கள் காத்து கொண்டிருக்கிற வசனங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கர்த்தர் சொன்னதான காரியம் இது, இதை என்னிடத்துல விரும்புகிறார் என்று வரும்போது உங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் காணப்படும். என்ன, 2 வாரத்துக்கு முன்னாடி நான் உபயோக பண்ணல, இன்னைக்கு திடீர்னு அப்படிப்பட்ட ஒரு சான்ஸு வருது, தள்ளு, இது பெரிய விஷயமா, இதுக்காக நான் என்ன பண்ணணும், மனத்தாழ்மை உள்ளவனாய் சாந்தம் உள்ளவனாய் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையோடு கூட நான் வந்து அவனை நேசித்து இந்த காரியத்தை செய்யணும். இது வந்து நடக்காது, ரொம்ப கஷ்டமான காரியம், என்னுடைய பெருமை, என்னுடைய ஈகோ வந்து எப்படி இதற்கு இடம் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் தள்ளிட்டு
போறீங்க. நீங்க வந்து அந்த வார்த்தையை தள்ளல, நீங்க கர்த்தரை தள்ளுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்ட பேசின காரியத்தை நீங்க தள்ளுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி 2 சாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுல சரியானதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த காரியத்தை சொல்றேன். அப்ப நல்ல இருதயத்திலே வசனத்தை காத்து கொள்ளுகிறது, பொறுமையோடு காத்து கொள்ளுகிறது, ஏற்ற நேரத்திலே அது பலன் கொடுக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில அது அமையும். வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் பொறுமையோடு காத்திருந்தால் பலன் அடையலாம் என்று அதில் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக, பொறுமை இல்லாம நம்ம ஆத்துமாவை காத்து கொள்வது இயலாத காரியம். ஆத்மாவை கர்த்தர் தானங்க காத்துக்கிறாரு. ஆத்மாவை ரட்சித்தவர் கர்த்தர், அந்த ஆத்மாவை நேசிக்கிறவர் கர்த்தர், இந்த ஆத்மா அவருக்கு சொந்தமானது. வேதம் சொல்லுகிறது, பொறுமை உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வது அது கூடாத காரியம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறதான வார்த்தை, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. ஏன் பொறுமைக்கு வந்து ஆத்துமாவை காத்துக்கொள்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னா ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியாதா? ஆத்துமா சீர்கெட்டு போயிடுமா? ரட்சிப்பை இழந்து விடுமா? என்ன இதை மீன் பண்ணுகிறது இந்த வார்த்தை? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய பொறுமைக்கு இதுதான் எல்லை அப்படின்னு நீங்க தீர்மானிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிட முடியும்? நீங்க பாவம் பண்ணிட முடியும். காத்திருந்தது போதும், நான் பொறுமையா இருந்தது போதும், நான் இப்பொழுது என்னுடைய இந்த விருப்பத்தின்படி நான் என்ன பண்றேன்? நான் செயல்படுகிறேன், ஒரு சாதாரண உலக மனுஷனை போல செயல்படுகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் விரும்பாத பாவத்தை நீங்க செய்து முடியும். ஏன்னா நீங்க லிமிட் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. அதனால என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆத்துமா எஃபெக்ட் ஆகுது. தேவன் பரிசுத்தப்படுத்தின, மன்னித்த, சீர்படுத்தின, சுத்தமாக்கின, நீதிமான் என்று சொன்னதான அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எதன் நிமித்தமாக அது இப்போது பாழ்படுகிறது, அசூசி அடைகிறது என்று சொன்னார். நீ வந்து வேதம் சொல்லுகிறபடி அந்த பொறுமையை நீ கடைபிடிக்கவில்லை. ஆனபடினாலே பொறுமைக்கு நீயே ஒரு எல்லை வைக்கிற. அதனால ஆரம்பத்திலே சொன்ன, பொறுமை என்று உலகம் சொல்லுகிற பொறுமைக்கும் உலகத்தின் அடிப்படையிலே பொறுமை என்று நாம நம்புகிற பொறுமைக்கும் வேதம் பொறுமை என்று சொல்வதற்கும் ரொம்ப வித்தியாசம் காணப்படும். ஆனா வார்த்தை ஒன்றுதான். இந்த உலகம் சொல்லுகிற அறிவுக்கும் வேதம் சொல்லுகிற அறிவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் நான் காமிச்சேன் இல்லையா? வேதம் சொல்லுகிற அறிவு இருமாப்பை கொடுக்காது, ஆணவத்தை கொடுக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா மனத்தாழ்மையை கொடுக்கும், மற்றவர்களை நேசிக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுதான் செய்யுமே ஒழிய உலகத்தினுடைய காரியம் வந்து கம்ப்ளீட் வேற. அதனாலதான் உலகத்தின் பொறுமையும் கம்ப்ளீட்டா வேற. கடைசியாக, பொறுமை இல்லாமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவது இயலாத காரியம். ரட்சிப்பை கொடுத்த சேர்த்து தான் சொல்றேன், ஏன்னா ரட்சிப்பும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். எபிரேயர் 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பண்ணினார்? மிகப்பெரிய வாக்குத்தத்தமாக நீங்கள் எதை அறிந்திருக்கிறீர்கள் இந்த சபைக்கு வந்து? எப்படி? ஆமா, அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியா அல்லது கோரா அமைந்திருக்கிறதான வாக்குத்தத்தம் என்னன்னா, யோவான் நிருபத்தில் எழுதுறாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் தந்த, அப்படி சொல்றாரு. எப்படி? ஆமா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமா இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் மற்றது எல்லாமே. இந்த உலகத்துல இதை பெறுவாய், அதை பெறுவாய், இப்படி வாழ்வாய் அப்படின்றதெல்லாம் பெரிய காரியங்கள் அல்ல. நம்முடைய பார்வைக்கு அதெல்லாம் பெரிய காரியங்களா தெரியலாம். ஆனால் எல்லாவற்றையும் பெற்ற நித்திய ஜீவன் உங்களுக்கு இல்லைன்னா அப்போ அவர் எதை ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா, நீ இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? அப்ப மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்று வேதம் சொல்லுகிறது, அல்லது எல்லா வாக்குத்தத்தங்களும் இதன் அடிப்படையில் தான் அமைகிறது, அல்லது இதை சுற்றி சுற்றி தான் வருகிறது என்று சொன்னார். ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் சொன்னதும் அதற்காய் அவர் செய்ததும் உறுதிப்படுத்தினதுமான வாக்குத்தத்தம் என்று சொல்லி அர்த்தம். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு என்ன வேணும்? நமக்கு பொறுமை இருந்தாதான் அதை பெற முடியும். நான் இன்றைக்கு
ஆண்டவருடைய பிள்ளையாயிட்டேன், ரட்சிக்கப்பட்டவனாயிட்டேன், பரலோகம் சேர்வதே என்னுடைய பாடினோம்லவா, பரலோகம் சேர்வதே அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம பாடினோம்ல. நல்ல விருப்பம் தான். ஆனால் அந்த வாழ்க்கையில் என்ன வேணும்? பொறுமை நமக்கு வேணும். பொறுமை இல்லைன்னா எனி டைம் நம்ம என்ன பண்ண முடியும்? ட்ராக் மாதிரி இப்படி ஓட முடியும், அப்படி ஓட முடியும், ஏன் வேற தெய்வத்தை கூட நம்ம தெரிந்து கொள்ள முடியும், பின்னிட்டு ஓட முடியும். அப்போ அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வேதம் சொல்லுகிற அடிப்படையான அந்த பொறுமை வேணும். அந்த பொறுமை என்ன அப்படின்னா சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்பதை அது குறிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபிரேயர் 6:11 எப்படி வாக்குத்தத்தம் பண்ணதை அவர்கள் பொறுமையினாலே பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சாட்சிகளை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். அப்படியே எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்துவோமா? பேசுகிறதற்கு அநேக காரியங்கள் உண்டு, அதற்கு முடிவே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அது ரொம்ப சிம்பிளான காரியமாக இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கும். அந்த வசனங்கள்லாம் ரொம்ப எளிமையானவைகளாக நமக்கு அது காணப்படும். அப்படியா ஒப்பு கொடுப்போம். மாற்றங்கள் நமக்குள்ளே அது தொடங்குவதாய் இருக்கட்டும். வேதத்தின் அடிப்படையிலே பொறுமையை நாம் கற்றுக்கொள்வோம். இயலாமையினாலே பொறுமையாய் காத்திருப்பது அல்ல, செய்யக்கூடாது என்பதனாலே நிதானமாய் இருப்பது அல்ல. எல்லாம் முடியும் அப்படின்னா கூட, நமக்கு இன்றைக்கி இதை செய்ய முடியும்னா கூட ஆண்டவருடைய கிருபையினால் தான் இதை செய்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இதை செய்கிறேன் என்றதான அந்த உள் உணர்வு, உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நம்பிக்கை, பாட அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட அந்த நம்பிக்கையினால் உண்டாகிறதான அந்த சந்தோஷம், அதுதான் பார்த்தீங்கன்னா வேதம் பொறுமை என்று சொல்லி பார்க்கிறது. அந்த பொறுமை உங்களுக்கு காணப்படும்னா அது ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்கு, பாவம் செய்யாதபடிக்கு ஆத்துமாவை காத்து கொள்வதற்கு, ஜாக்கிரதையாய் பேசுவதற்கு, நடந்து கொள்வதற்கு, எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். அந்தபடினாலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இந்த பொறுமை என்பதை நான் என்னன்னு அறிந்திருக்கிறேன், ஆனால் இந்த வார்த்தையை வைத்து வேதத்தில் பொறுமை அப்படின்றதை எதை குறிக்கிறது என்பதை கத்தின்ற நாளிலே கற்றுக் கொடுத்தீங்க. அப்படியே இந்த உலகத்தில் அறிவு என்பது என்ன அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் வேதத்தில் அறிவு என்று எதை குறித்து ஆண்டவர் பேசுகிறீர்? வேதத்தின் அறிவு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருகிறது என்று சொன்னால் அது எங்கே என்னை கொண்டு செல்கிறதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னால் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்காக செபிக்க போகிறேன். எங்கள் அன்பாய் நேசிக்கிறதான என்னுடைய பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படி என்று சொல்லி அறிந்தவராய் நீர் எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். இந்த வேத வாக்கியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர், எழுதி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, வேளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆச்சரியமானதும், கர்த்தாவே எங்களை தேற்றுகிறதும், எங்களுக்கு பொறுமையை தருகிறதும், ஆறுதல் அளிக்கிறதும், காத்திருக்க உதவி செய்கிறதுமாய் காணப்படுகிறபடினால் இந்த நாளிலே கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைத்து, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களின் மேலே விசுவாசத்தை வைத்து ஆண்டவரை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகள் சந்தோஷத்தோடு காத்திருக்க உதவி செய்யுங்க. யோபுவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் காத்திருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாட்டிலே அதாவது தங்களுடைய சரீரத்திலோ இருதயத்திலோ ஆத்மாவிலையோ ஆண்டவரே அந்த உபத்திரவத்தை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் அந்த பெயின் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய செயலை அவர்கள் காண உதவி செய்யுங்க. அப்போ அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி உடைய பிள்ளைகள் உண்மையில வைத்துதான அந்த நம்பிக்கை ஒருபோதும் அது வீண் போவதில்லை என்று சொல்லி இருக்கிற வண்ணமே, நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து காண்பித்து சாட்சியாய் வைத்திருக்கிற வண்ணமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் தந்த வாக்கு தத்தங்களை நம்பி இருக்கிறபடினால், அதற்கு காத்திருக்கிறபடினால் அற்புதத்தை செய்வீராக. நீர் வைத்திருக்கிற அந்த எல்லையை, அந்த கோடு என்ன என்பதை நாங்கள் அறியாதிருக்கிறபடினாலே அது நிறைவேறும் மட்டுமாக பொறுமையோடும் சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறோம். நீருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து ஆண்டவரே, அவர்கள் எழுந்து உமக்கென்று சாட்சியாய் நிற்கவும் உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், நம்முடைய தேவனாகிய அவருடைய அன்பும், அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.